எங்க அப்பா வேலைக்கு போகலன்னு திட்டிகிட்டே இருக்காருடா. உங்க அப்பாவுமா எங்க அப்பா தான் திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா எல்லாரும் அப்பா இதே மாதிரி இருக்கிறாங்க? சரி வாங்கடா டீ குடிப்பா, எப்பயும் திட்டுறதானே. டீக்கு பிறந்தவனா இருக்கணும். அண்ணா 4 டீ. அண்ணா ஒரு டீ ஸ்டாங்கா. நெக்ஸ்ட் என்னடா பிளானு? டீ குடிக்கிறதா பிளானு. டீ எப்படா வரும்? டேய் வந்துருச்சுடா. வந்துச்சா? நம்பர் எடுத்து வர. எங்கடா 2 பேரும் போறானுங்க? வா நாமளும் போலாம். என்னாச்சு மச்சான் தனியா வந்துருக்கு? ரெண்டு பொண்ணு போனுச்சு அதான் பார்க்கதான். ஓ ஓகே ஓகே மச்சான். அவன் மச்சி இன்டர்வியூ பண்ணி என்னடா ஆச்சு? என்னாச்சு? போன மச்சி நல்லா தான் அட்டன் பண்ணேன். வேலை கிடைச்சிச்சா? நாளைக்கு ட்ரீட்டு தான். டேய் இருக்குடா, நீங்க வேற. நேற்று போனேன், எல்லா டாக்குமெண்ட்டுமே தான் எடுத்துட்டு போனேன். அவரு இதை கேட்கறாரு, நானும் எல்லாமே கேட்டேன். இங்கிலீஷ்லேயே பேச வர்றோம். இங்கிலீஷ்லயா? ஆமா, நாங்களும் பேசுவோம்ல. எப்படி மேனேஜ் பண்ண? அதெல்லாம் தாறுமாறா பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேன். என்னென்ன எடுத்துட்டு போனேன்? என்ன ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வேற என்ன ஓட்டர் ஐடி, அப்புறம் என்ன வேற என்ன இருக்கு மார்க் ஷீட்டு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா ஒன்று கேட்டிருந்தாரு. ஏதோ இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இது தானே கேட்டிருந்தாரு. ரெசியூமாடா? சி கரெக்டா, அதே தானே ரொம்ப நேரமா கேட்டிருந்தாரு. எல்லா டாக்குமெண்ட்டுமே எடுத்துட்டு போயிட்டேன். அவர் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதே தானே ரொம்ப நேரமா கேட்டிருந்தாரு. தற்கொலை நாயே ரெசியூம் தெரியாது. காலேஜ்ல அத ரெடி பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்களேடா. வச்சு அதான் எனக்கு அப்பயே ஜர்க்காச்சு. கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப நேரமா டவுட் ஆனேன். சரி நெக்ஸ்ட் டைம் போவாச்சு ரெசியூம் எடுத்துட்டு போடா. ஓகே. இந்த பஸ்ஸை பாரு, ஃபியூச்சர் மாதிரி எவ்வளவு ஸ்லோவா போகுதுங்க. ஃபியூச்சரா? ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல என்ன பண்ண போறேனே தெரியாம நின்னுட்டு இருக்கோம். ஃபியூச்சர் வேறயாடா. ஏய் அக்கா வேற கூப்பிட்டாங்கடா, சீக்கிரம் வாங்கடா வீட்டுக்கு போலாம். எங்கடா போற? போய் பே பண்ணிட்டோடா. மச்சான் இன்ஜினியரிங் படிச்சதுனாலயோ என்னமோ தெரியல, வேலை கிடைக்காம டீ கடையில் நின்றுட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி விட்றா பாத்துக்கலாம். சரி வா, உங்க அக்கா கூப்பிட்டாங்க போலாம். சரி போலாம்டா. சாய்குரா நான் போலாம்டா. ஓட்டு ஏன் ஓட்டு மச்சி? வா. மனசே சரியில்லைடா டேய். யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. என்னடா ஆச்சு அப்படி? அக்கா வேற கூப்பிட்டுருக்காங்கடா, சீக்கிரம் போகணும்டா. அங்க மாதிரி போலீஸ் இருக்காங்கடா. டே போலீஸ் வண்டி பிடிச்சிக்கோ, ஃபாஸ்டா போறோம். சீக்கிரம் போயிடுறேன். ஏன்டா இவ்வளவு ரேட்டு? பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தா. சரி வா. டே நில்றா. ஏன்டா அக்கா எல்லாத்தையும் வர சொல்லிருக்கு? அக்காலாம் வர சொல்றா, நானாண்டா வர சொன்னேன். வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா. சரி வாங்கடா போலாம். எங்கடா அக்காவை ஆள காணோம்? அக்கா இங்க தானே இருப்பாங்க. சரி ஃபோன் பண்ணி பார்க்க. சரி பண்ணு. ஹலோ ஹலோ தம்பி கேக்குதா? கோயிலுக்கு வந்திருக்கேன். அக்கா சொல்லுப்பா. வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவேன். வெயிட் பண்றேன், வீட்டுல கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரி சீக்கிரம் வாங்க வாங்க. அக்கா வரேன்னு சொல்லிட்டேங்கடா. எப்படா ரொம்ப நேரம் சுகமா வந்திருக்கான்? அட பைக்ல இருந்தே மூஞ்சி சரியில்லை. இட்ஸ் ப்ராப்ளமாடா? அதான் தெரியுதடா இவன் மூஞ்சிலேயே. இவன் ஏதோ போய் சொல்றானே. என்னன்னு சொல்றா? சொல்றா பாத்துக்கலாம். நேற்று பைக்ல போயிட்டு இருந்தேன்டா, ஒரு அங்கிள் மேல அடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா மச்சி, நேற்று
அவர் இடிச்சது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்னாச்சு ஏதாச்சும் நான் பார்க்க கூட இல்லை. சுற்றி நிறைய பேர் வந்துட்டாங்களா, அதனால ரொம்ப பயந்துட்டேன். நிறுத்தாம வந்தது தப்புடாடி. தப்பு தான் மச்சி, அது எனக்கு கஷ்டமாக தான். அதை நினச்சி தான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அவர் நான் போய் திரும்பி பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் நான் திரும்பி தூக்கியாவது விட்டுருக்கணும். ஹெல்ப் பண்ணிருக்கணும்டா நீ. இடிச்சவொடனே நிறைய பேர் வரும், ரொம்ப பயந்துட்டேன். அதனாலேயே அவர் நான் படிக்க கண்டுக்காமே வந்துட்டேன்டா. என்னடா அசால்ட்டா சொல்ற, இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைடா. அவர் போய் பார்க்கணும்டா. டேய் யாரோ வர சத்தம் கேட்குது. அக்கா வந்தா அந்த விஷயம் சரி வேணாம். அக்காவை தான் கம்முனு வாங்கடா நல்லவனுங்களே. எப்பரா இருக்கிறீங்க? என்னடா அமைதியா இருக்கிறீங்க? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லுங்கடா, உங்க மூஞ்சுங்களே சரியில்லை. யார் என்ன தப்பு பண்ணீங்க? நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அது நம்ம ரொம்ப பயமாவும் இருக்கு. பயப்படாத, என்ன பண்ணன்னு சொல்லு. என்ன பண்றேன்? இல்ல லோன் விஷயமா நான் தான் போன் எடுக்கல. சும்மா போன் பண்ணாத எப்படி எடுக்க முடியும்? ஆமா ஃபர்ஸ்ட் போன் வை நீ முன்ன. பயம் எல்லாருக்கும் தான் இருக்கும். பயத்துல எடுக்கிற டிசிஷன் நம்ம லைஃபையே மாத்திரும். நீ அந்த பயத்தோடவே மூவ் ஆன் பண்ணு. இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு தொத்திட்டே தான் வரும். தப்பு தாங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நான் திரும்ப அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணும்க்கா. நீ கூட தனியா போற, உன்னை தனியெல்லாம் விட மாட்டோம், நாங்க எல்லாரும் வருவோம். வாங்கடா போலாமா? போலாம். ஃபீல் பண்ணாதடா, ஸ்பாட்ல போய் விசாரிச்சுட்டு என்னன்னு பார்க்கலாம். கவலைப்படாதடா, கண்டுபிடிச்சிடலாம். இங்கதானே ஆக்சிடென்ட். இங்க நிறைய கடை இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத சரியா? பசங்களா இருக்கும், ஃபீல் பண்ணாத. ஸ்பாட் இதான்டா, இதுங்க தான் நடந்துச்சு. சரிடா, சரி வாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கடையில் விசாரிக்கலாம். அண்ணா என்ன சொல்லுங்கண்ணா? நேற்று இங்கே பக்கத்தில் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆமாங்கண்ணா, நேற்று ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அடி லைட்டாக தான், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிண்ணா. நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பாத்தீங்களாண்ணா? இல்லை பாப்பா பாக்கலையா? வேற யாருக்காச்சும் தெரியுமாண்ணா? இல்லைப்பா, சொல்லப்பா. சரி ஓகே. இவரும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம், பசங்க போயிருக்காங்கல்ல. என்னாச்சு, ஏதாவது விசாரிச்சிங்க போய்? விசாரிச்ச இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருன்னு சொன்னாங்கடா. அடி ரொம்ப பல்லையா, உடனே கூட்டிட்டு போயிட்டாங்களா. இப்போ என்னடா பண்றது? ஃபீல் பண்ணாதடா, அதான் இருக்க இடம் தெரிஞ்சிச்சு இல்ல, ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கலாம்டா. கவலைப்படாத, பயப்படாத, ஒன்றும் ஆயிருக்காது. வா ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கலாம். வாப்பா. நேற்று ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார். எந்த ஊரில் சார் இருக்காங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் தான் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆனார். அவர் ரூம் 201 இருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். இந்த ரூம் தான் நடக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஐயா ஐயா, நல்லா இருக்கீங்களா? அண்ணா தம்பி, இது யாருக்கு அண்ணா? ஐயா, அன்னைக்கு உங்களை இடிச்சுட்டு போனது நான் தான் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. ஐயா உடம்பு பரவாயில்ல ஐயா? தம்பி, எனக்கு கை அடிபட்டு போச்சு. எனக்கு ஒரு பேசி தான் இருக்குது, அதை நான் கரை சேர்த்தணும். என்ன பண்ணுறதுனே உனக்கு புரியாமல் இருக்குது. நான் வந்து வேணும்னு பண்ணலையா, ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டேன். அது உங்களை திரும்பி கூட பார்க்காத நான் போயிட்டேன் ஐயா. அதை தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்கண்ணா. இல்லைங்க ஐயா, நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பண்ணதுக்கப்புறமும் உங்கள் சைட்லேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அதுக்கே உங்களுக்கு பெரிய மனசு வேணுங்க ஐயா. தம்பி, இடிச்சு விட்டு போனவே யாரும் வந்து பார்க்கறதில்ல, நீங்களாவது வந்து பார்த்தீங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். ஐயா உடம்ப பார்த்துக்குங்க, நாங்கள் போயிட்டு வரையா. தம்பி பார்த்து போங்க தம்பி, நீங்கள் வந்து பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க, போயிட்டு வரையா.
நம்மள என்ன ரொம்ப பயந்துடா. பரவாயில்ல, சேஃபாக தான் இருக்குது. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. பாரு, இவர் இவ்வளோ நடந்து இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. பரவாயில்ல. எல்லாரும் இவர மாதிரியே இருந்தது. ஏன்டா நின்ட்ட? இல்லைடா, அவர் ஏதோ கண்டிப்பாக அவர் ஏதோ செஞ்சா உண்டு. நம்மளால என்ன செய்ய முடியும்? நாமளே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கோம். ட்ரை பண்ணலாம்டா, கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். சரி வா, ஃபீல் பண்ணாத, பண்ணிக்கலாம். மச்சி, சொல்லு மச்சி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு ஐயா பார்த்தோம்ல, அடிபடிச்ச ஒரு அவர் ஃபேமிலி கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னோமே. ஆமா ஆமா மச்சி. அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டியா? ஆமா, அவருக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்டா. ரொம்ப நல்ல விஷயம். இப்போதான் கொஞ்சம் மனசே கொஞ்சம் இப்போதான் நிம்மதியாக இருக்கு. சரி ஒரு கவலைப்படாத, ஹெல்ப் பண்ணிட்டு போல. சரி, நான் அதான் அது சொல்லாம தான் கூப்பிட்டேன். சரி பாரு, கொஞ்சம் வேலையா இருக்கும். சரிடா. சரி பாரு.